உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். இன்னைக்கு அவர் சொன்னார் என்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம், காதல தேன் பயிர மாதிரி இருந்துச்சு. B40 மாணவர்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீயா கொடுக்க கோர்ஸ் கொடுக்குறான்னு சொல்லி ஈகாசி மூலியமா இங்க 400 இந்திய மாணவர் உட்கார்ந்து இருக்காங்க. You have got pin drop silence because Indians are very good people. You will be very proud, and that's why Sri Murugan Center goes on for many years because we have faith in you. வறுமை ஒருபோதும் கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது. SMC சுரேன் கந்தா உறுதி. அரசாங்கத்தின் காசே தரவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள வறுமை கோட்டின் கீழ் பதிவு பெற்ற இந்திய குடும்பங்களை சார்ந்த மாணவர்கள் இலவசமாக ஸ்ரீ முருகன் நிலையத்தில் கல்வி கற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கெடா, பினாங்கு, பேராக், ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், மலாக்கா, ஜொஹூர் ஆகிய மாநிலங்களில் நடத்தப்படும் ஸ்ரீ முருகன் நிலையங்களில் காசே பிரிவை சேர்ந்த மாணவர்கள் தங்களின் பள்ளி படிப்பு முடியும் வரையில் இலவசமாக கல்வி கற்கலாம். மாணவர்களுக்கு கல்வி கருத்தரங்குகள், சிந்தனை திறன் பட்டறைகள், தன்முனைப்பு பயிற்சிகள், கையேடுகள் ஆகியவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். நமது சமுதாயத்தை சூழ்ந்துள்ள ஏழ்மை நிரந்தரமாக ஒழிக்க ஒரே ஆயுதம் கல்வியாகும். இந்த கல்வியை முதன்மையாக முன்வைத்து ஸ்ரீ முருகன் நிலையம் கடந்த 43 ஆண்டுகளாக நாடு தழுவிய நிலையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் கல்வியின் வாயிலாக மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வெற்றி பயணத்தின் புதிய புரட்சியாக 0B40 திட்டம் அறிமுகம் கண்டுள்ளது என ஸ்ரீ முருகன் நிலையத்தின் இணை இயக்குனர் சுரேன் கந்தா தெரிவித்தார். ஸ்ரீ முருகன் நிலையத்தின் 0B40 திட்டத்திற்கு மகத்தான ஆதரவு. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு கல்வி முக்கியங்க. ஆனா நம் சமுதாய மத்தியில நிறைய மாணவர்கள் ஏழ்மை சூழ்நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு கல்வி போய் சேரணுங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு YB டுவர்ட்ஸ் 0B40 சொல்றோம். பாவர்ட்டி இரெடிகேட் பண்ணோம். அதுக்கு பல விதமான ஆயுதங்கள் இருக்கு. நாங்க எடுத்த ஆயுதம் கல்வி. எந்த ஒரு குடும்பத்துல கல்வியில முன்னுக்கு வராங்களோ அந்த குடும்பத்துல அந்த ஏழ்மை சூழல் பின்னால போயிடும். So we want to empower that, and YB today have launched 0B40 ஸ்ரீ முருகன் நிலையம் மையங்கள் நாடு முழுவதும் நார்தன்ல இருந்து சவுதன்ல இருக்கு. அங்க படிக்கிற காசே மாணவர்களுக்கு இலவசமா SMCல படிக்கிறதுக்கு இன்னைக்கு YB லான்ச் பண்ணிருக்காங்க. We would like to encourage all students who are in the காசே B40 categories to come forward. We will support you. நன்றி, வணக்கம். இதன் தொடர்ச்சியாக ஸ்ரீ முருகன் நிலையத்தின் இளைஞர் படை யூத் கோர் தொண்டூழியர்கள் திரு சுரேன் கந்தா தலைமையில் இந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள், படிப்பு பொருட்கள் மற்றும் அமர்ந்து படிப்பதற்கான வசதியை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த B40 இலவச கல்வி திட்டத்தில் காசே பிரிவு இந்திய மாணவர்கள் பங்கு பெற்று பயனடைய பெற்றோர்களும் ஆர்வலர்களும் ஸ்ரீ முருகன் நிலையத்தை 011-1122-9464 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். கல்வி கற்ற சமுதாயமாக இந்திய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று 46 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஸ்ரீ தம்பிராஜா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ முருகன் கல்வி நிலையம் இன்றும் இளைய தலைமுறையினர் தலைமையில் வெகு சிறப்பாக துடிப்புடன் நடைபெற்று கொண்டிருப்பது நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. நேற்று மலாயா பல்கலைக்கழகத்தில் SPM தேர்வு எழுத போகும் மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அம்மாணவர்கள் தேர்வில் வெற்றியடைய முக்கிய வியூகங்கள் அமைக்கும் நோக்கில் அர்ஜுனா வியூகம் SMC தேசிய கருத்தரங்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு பாப்பாராயுடு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சி குறித்து மாண்புமிகு பாப்பாராயுடு அவர்கள் கூறியதாவது: குறிப்பாக இங்க ஒரு அற்புதமான நிகழ்வு என்னன்னா ஸ்ரீமுருகன் சென்டரால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாணவர் கருத்தரங்கு விழா, குறிப்பாக SPM மாணவர் கருத்தரங்கு விழா. இது அர்ஜுனர் வியூகம் கூட சொல்றாங்க. வாழ்த்துக்கள். எந்த வியூகமா இருந்தாலும் கூட கண்டிப்பா நம்ம SPM நோக்கி பின்னடை போடுகின்ற நமது மாணவர்கள் சிறப்பாக ஒரு தேர்ச்சியை பெற வேண்டும் என்று எனது கண்டிப்பாக ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் வேலையில் நான் பதிவு செய்வதில் சந்தோஷம் கொள்கின்றேன். அதை தவிர்த்து இந்த ஸ்ரீமுருகன் சென்டரோட அவங்களோட வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 43 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக
பலவிதமான இன்னல்களுக்கு தாண்டி அவங்க வந்து அவங்களோட சேவையை வேலையில் தம்பிராஜா நம்ம மறந்துட முடியாது. அவரும் இப்பொழுது நம்ம சுரேன் வந்து வழிநடத்தி கொண்டிருக்காரு. இவர்களோட சேவை வந்து சமுதாயத்தின் ஒரு பெரிய மாற்றுதலை கொண்டு வந்திருக்குன்னா அது வந்து மிக இல்லை. ஏன்னா என்னோட நம்பிக்கை என்னன்னா வந்து கண்டிப்பாக கல்வி என்ற ஒன்றை கொண்டுதான் நம் சமுதாயத்தின் எதிர்காலத்தை நம்ம மாற்ற முடியும். நீங்க ஒரு நம்பர் அடிச்சோ இல்லைன்னா ஒரு பெரிய பணக்காரனையோ நம்ம ஆக்கி ஒன்றும் செய்ய முடியாது இந்தியன். ஆனா கல்வி என்ற ஒரு சான்றிதழ் ஒரு பேப்பர் தான். ஆனா அவங்க எதிர்காலம் எங்கேயோ போயிருப்பாங்க. அவங்க வந்து குறிப்பாக அந்த ஏழ்மை சூழ்நிலை, அந்த அறியாமை போன்ற பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து அவங்க தப்பிக்க முடியும். இதற்கு வந்து கண்டிப்பாக கல்வி என்ற இந்த நாட்டில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து குறிப்பாக நம்ம ஏழை மாணவர்கள், என்னோட காலகட்டத்தில் வந்து டியூஷன் போக முடியாது, நாங்களாம் வந்து அவ்வளவு கஷ்டம். ஆனா இன்றைக்கு ஸ்ரீமுருகன் சென்டர் போன்ற பல அமைப்புகள் வந்து முன் வராங்க. இன்னைக்கு அவர் சொன்னார் என்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம், காதல தேன் பயிர மாதிரி இருந்துச்சு. B40 மாணவர்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீயா கோர்ஸ் கொடுக்குறான்னு சொல்லி ஈகாசி மூலியமா. சோ இந்த மாதிரி வந்து கல்வியின் முக்கியத்துவம் அறிந்து இன்றைக்கு இந்த மாதிரி கல்விமான்கள் வந்து முன்னுக்கு வந்து நமது மாணவர்களுக்கும் குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு வந்து அவங்க அந்த நடவடிக்கை வந்து கண்டிப்பா என்ன பாராட்டல் இருக்க முடியல. இந்த வாய்ப்பினை, இந்த வழங்கப்பட்ட வாய்ப்பினை வந்து நம்மவர்கள் குறிப்பாக பெற்றோர்கள் அந்த மாணவர்கள் உட்பட அனைவருமே வந்து சரியாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக அவங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக அவங்க பிரகாசிக்க முடியும் சொல்லி சந்தோஷமான நேரத்துல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அவங்க இந்த முக்கியத்துவத்தை, கல்வியின் முக்கியத்துவம், அந்த SPM என்ற ஒரு பரீட்சையின் முக்கியத்துவத்தை விளக்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விடுபடக்கூடிய நம்ம அதை ரிப்போர்ட் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா 6246 மாணவர்கள் வந்து போன வருஷம் பரீட்சை எழுத வரல. இது வந்து ஒரு சாதாரண ஒரு எண் இல்லை தெரியுங்களா, பெரிய எண் இது வந்து. அதே மாதிரி நம்மவர்கள் பொலிட்டிக்கல் மோரல் ஃபெயில் பண்ணியிருக்காங்க. 20 விழுக்காடு மாணவர்கள், மெட்ஸ்ல வந்து 22 விழுக்காடு மாணவர்கள் ஃபெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் கிடைக்காம போயிடும். இதையும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து எதிர்காலம் உங்கள் கையில் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ முருகன் நிலையத்தில் இணை இயக்குனர் திரு சுரேன் கந்தா நிகழ்ச்சி குறித்து கூறியதாவது, இன்னைக்கு வந்து ஸ்ரீமுருகன் நிலையத்தின் SPM நேஷனல் செமினார். SPM பரீட்சை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாணவர் வந்து UPSR PMR பரீட்சை உட்காராத மாணவர்கள் முத SPM பரீட்சை உட்கார போறாங்க. மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் சொல்றாங்க ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஆஃப் ரிமூவிங் UPSR PT3 எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி ஹோலிஸ்டிக் லேர்னிங்க்கு we are totally in support of holistic learning. ஆனா நம் மாணவர்கள் மத்தியில வந்து அந்த பரீட்சை இல்லாத ஒரு சூழல்ல அவங்கனால வந்து அந்த எக்ஸாம்ல வர சில நல்ல நெறிகளை விடுறாங்க. டிசிப்ளின், ஸ்ட்ரக்சர், கிரிட்டிக்கல் திங்கிங், ஈவன் மெமரைசிங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் விடும் பொழுது ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஒழிக்க முடியாதுங்க. Tomorrow when you go to working environment you will also have stress. What நம்ம என்ன செய்யணும்னா ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ண கத்துக் கொடுக்கணும். இந்த பிள்ளைங்களை வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு Form 5ல உட்காரும் பொழுது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. Even the recent issue in Malacca you have seen, when you pressure them to study they become very stressed and they can go into extreme level. ஆனா ஸ்ரீமுருகன் சென்டர் மாணவர்கள் இப்பிலிருந்து SPM பரீட்சைக்கு தயார்படுத்துறதுக்கு லாஸ்ட் மினிட் முடியாது. So 6 months before the exam in the national seminar நம்ம organize பண்றோம். And I must thank you very much, right, to YB Paparaidu. அவரை வந்து நம்ம கூப்பிட்டோனையும் கல்விக்காக நான் என்னோட ப்ரோக்ராம் எந்த இருந்தாலும் இந்த கல்விக்காக வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு. And also something very personal, முன்னாள் ஸ்ரீமுருகன் சென்டர் மாணவர் அவரு. It is an example of how SMC can inspire, motivate, nurture excellence through multiple field. நீங்க அவர் சொன்ன விஷயத்த பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. அந்த நிறைய ஸ்கில்ஸ் அவங்க கேதர் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு கல்வி ஒரு பெரிய அஸ்திவாரம். அது மட்டும் இல்லைங்க, நல்ல மாணவருக்கு இந்த நாட்டுல மட்டும் இல்ல உலகம் எங்க போனாலும் அவங்களுக்கு மதிப்பு இருக்கு. They can win. YBயோட ஸ்பீச் நீங்க பாத்தீங்கன்னா I like it. The thing is that the ability is not only academic but it is called the living skills. And the skills இருந்துச்சுன்னா, IQ இருந்துச்சுன்னா உங்களால ஜெயிக்க முடியும். I'm very very happy with YB. இதுக்கு முந்தி வந்து YBயோட பிரதர் YB கணபதி ராவும் ரொம்ப SMCக்கு வந்து motivation and support கொடுப்பாங்க. I wish them all the best. SMC and the nation, the Indian community need leaders like them. முக்கியமான விஷயம் நம் சமுதாயத்துக்காக முன்னேற்றம்
நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.